அதான் இந்த ஊருக்கும் நல்லது, முக்கியமா ஜமீனுக்கும் நல்லது. ஆமாங்க ஐயா, கோவில் விஷயத்துல எது பண்ணாலும் அம்மன் கிட்ட உத்தரவு கேட்கறதா முறை. ஐயா சொல்ற மாதிரி பிரசன்னம் பார்த்து அனுமதி கேட்டு அபிஷேகம் பண்றதா உத்தமம். இந்த நம்பூதிரி எதுக்கு இப்படி குழப்புறான்? என்ன சூழ்ச்சி வச்சிருக்கான்னு தெரியலையே. சரி சரி, பெரியவங்க எல்லாம் சொல்றீங்க, பிரசன்னம் தானே, தாராளமா பாத்துருவோம். ஆரம்பிங்க. நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது அத்தனையும் அறிஞ்ச ஆதிசக்தி நீ. கௌரி தேவியே, இந்த தலத்துல குடிக்கொண்டிருக்கிற உனக்கு திருமேனி அபிஷேகம் செய்ய இந்த எளியவன் அனுமதி கேட்டு வந்திருக்க. ஐம்பூதங்களாகவும் நிறைஞ்சிருக்கிற தாயே, அனுமதி தாயே, கருணை காட்டு அம்மா. இந்த நம்பூதிரி இதை வச்சு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. சரி பாப்போம். திரும்பவும் அதே பிரைவேட் கால். அவதான் பேச போறா. அன்னைக்கு ஜமீன் வீட்ல இருந்து கால் வந்ததா காட்டுச்சு. இப்ப எங்க இருந்து கால் பண்றான்னு தெரிஞ்சே ஆகணும். ஆறுமுகம், வர மேடம். சொல்லுங்க மேடம். இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். హలో, యారు? మీరేంటి మేడం? మీరు నాతో ఎన్నిసార్లు మాట్లాడారు? అయితే మీరెవరని అడుగుతున్నారు? வாட்? என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன மேடம் நீங்க எத்தனை முறை என்கிட்ட பேசிருக்கீங்க, ஆனாலும் யாருன்னு என்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு சுந்தர தெலுங்குல கேட்டேன். உங்களுக்கு இதுவே புரியலையா? அப்புறம் எப்படி மேடம் அந்த மர்டர் கேஸ்ல கண்டுபிடிக்க போறீங்க? பாவம் தான் நீங்க. இப்ப எதுக்காக கால் பண்ணிருக்க அத மட்டும் பேசு. அதையும் தமிழ்லயே பேசு. உத்தரவு. உங்களோட வேண்டுகோள் ஏற்கப்பட்டது. இந்த தமிழ் ஓகேவா மேடம்? மேடம், எதையுமே டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோங்க மேடம். அப்புறம் கால் ரெக்கார்ட் எல்லாம் போட்டாச்சா? என்ன ரெக்கார்ட்? என்ன சொல்ற நீ? தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. என்ன ட்ரேஸ் அவுட் பண்ண ட்ரை பண்றீங்களே, அத சொன்ன. மேடம், நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட உங்களுக்கு ஒரு பெரிய வேலை காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லட்டுமா? என்னன்னு சொல்லு. மேடம், பழசெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. புதுசா ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. அந்த பாஸ்கர் புட்டுக்கிட்டானே, அந்த ஜமீன் கோயில்ல
இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன சம்பவம்? என்ன நடக்க போகுது? அதையும் நானே சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களே. ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். அது என்னன்னு நீங்க தான் போய் தெரிஞ்சுக்கணும். ஏய், என்ன நடக்க போகுதுன்னு கேக்குறேன்ல. என்ன நீங்க ஃப்ரீயா தகவல் கொடுத்தா என்னைய அதட்டுறீங்க? இந்த மாதிரி அதட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் இன்ஃபர்மேஷன்லாம் தர மாட்டேன். மேடம், பயந்துட்டீங்களா? நீங்க கேக்குறீங்களேன்னு சொல்லலாம். அப்படி சொல்லிட்டா சுவாரஸ்யம் இல்லாம போயிடுமே. ஆனா உங்களை சர்ப்ரைஸ் பண்ற ஒரு விஷயத்த வேணா சொல்றேன். மட்டசேகர், பாலு, பாஸ்கர் இவங்கெல்லாம் ஏன் சாகணும்? இவங்களை எல்லாம் கொன்னது அது யாருங்கிற மொத்த கேள்விக்கும் அங்க உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். மேடம், நான் சொன்னா நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். என் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் கிளம்புங்க மேடம். ஹலோ. ஏ, ச்சே. அவ எங்க இருந்து பேசினா? லொகேஷன் ட்ராக் பண்ணிட்டீங்களா? மேடம், லொகேஷன் காட்டுது மேடம். ஓகே, எந்த இடம்? இப்ப எங்க இருக்கா? கேட்டுட்டு இருக்கேன்ல, சொல்லுங்க. சொல்றேன் மேடம். லொகேஷன் உகாண்டான்னு காட்டுது மேடம். உகாண்டாவா? என்ன சொல்றீங்க? உகாண்டா ஆப்பிரிக்கால இருக்கு. கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்க. மேடம், உகாண்டாவில் இருக்கிற ஏர்போர்ட்னு தெளிவா காட்டுது மேடம். எனக்கு என்னமோ அவ பெரிய ஹேக்கரா இருப்பாளோன்னு தோணுது. ச்சே, இருக்கிற குழப்பத்துல இது என்ன புது குழப்பம்? சரி, கிளம்பலாம் வாங்க. எங்க மேடம்? உகாண்டாவுக்கா? முண்டை கட்டி வாங்கி தின்ன. அவ சொன்ன கோயிலுக்கு தான் வாங்க. சரி மேடம். அண்ட சராசரத்தையும் காக்கக்கூடிய அந்த அம்மனுடைய பாதுகாப்புக்கு முதல்ல வரிசை கட்டி நிக்கிறது தான் நவகிரகங்கள். அவங்க இப்ப நமக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அதோட வெளிப்பாடாதான் இந்த பால் வெளியில ஜீவிக்கக்கூடிய நவகிரகங்கள் போலவே இந்த சோழிகளும் அணிவகுத்து நிக்குது. ஆனா மேடம், ஏதோ யோசனையா இருக்கீங்க. அந்த லேடி ஃபோன் காலை ட்ரேஸ் பண்ண முடியலையேன்னு ஃபீல் பண்றீங்களா? அதுவும் தான். அன்னைக்கு ஜமீன் வீட்டு லொகேஷன் காட்டுச்சு. அதை நம்பி அந்த வீட்டுக்கு வாய்ஸ் டெஸ்ட் எடுக்க போனோம். இன்னைக்கு லொகேஷன் உகாண்டான்னு காட்டுது. ரவுடிங்ல சிங்கமும் முதலையும் எப்படி அடிச்சு கொன்னது மேஜிக் மாதிரி இருக்கோ, அதே மாதிரி இதுவும் ஒரு மேஜிக் போலதான் இருக்கு. அந்த 3 ரவுடிங்க சாவுக்கு ஏன் ஃபோன் பண்ற அந்த லேடியே காரணமா இருக்க கூடாதுன்னு தோணுது. அப்படியா சொல்றீங்க? அப்படியும் இருக்கலாம் தான் தோணுது. பல விஷயங்களை லிங்க் பண்ணி பாக்குறப்போ பின் பாயிண்டா எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல. ஆனா இன்னைக்கு கோவில்ல ஒரு க்ளூ கிடைக்கும்னு சொன்னாலே மேடம். க்ளூ தானே கிடைக்கும்னு சொல்லியிருக்கா. அந்த க்ளூவே ஒரு புதிரா இருந்தா? இது வரைக்கும் நடந்த 3 கொலைகளையும் வச்சு பாக்குறப்போ
இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே சவால் என்னன்னு தெரியுமா? சேகரோட கூட்டாளி 4வதா ஒருத்தர் இருக்கான்ல, ஆமா, அவனை குறி வச்சிட்டாலோன்னு தோணுது. அந்த 4வது ஆள் இப்ப எங்க இருக்கான்? அவனை எப்படி பிடிக்க போறோம்? அப்படியே பிடிச்சாலும் அந்த கொலகாரி கிட்ட இருந்தோ கொலகாரன் கிட்ட இருந்தோ எப்படி காப்பாத்த போறோம்? இதெல்லாம் நினைச்சாலே குழப்பமா இருக்கு. ஆனா அந்த 4வது ஆள் எங்க இருக்கான்னு தெரியலையே மேடம். நமக்கு தான் தெரியாது, ஆனா அந்த மர்டரருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா அவனை நேரடியா கொல்லாம நமக்கு தகவல் கொடுத்து அவனை நம்ம கிட்ட சிக்க வச்சு அப்புறமா கொல்றாங்க. அப்போ நாம அந்த மர்டரர் முன்னாடி எவ்வளவு வீக்கா இருக்கும் அத நினைச்சாதான் கில்ட்டியா இருக்கு. இத்தனைக்கும் எல்லா டெக்னாலஜியோடையும் போலீஸ் போர்ஸோடையும் இருக்கும். ஆனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. நடக்கிற எல்லாத்தையுமே வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஆனா இது நமக்கான ஒரு சவால் தான். அந்த மர்டரரா இல்ல நம்மளான்னு ஒரு கை பார்த்துடணும். பாஸ்கர் விஷயத்துல கோட்டை விட்டா மாதிரி இந்த முறை நாம ஏமாந்துடவே கூடாது. கோவில்ல க்ளூ கிடைக்கும்னு சொல்லிருக்காங்கல்ல, அங்க நடக்கிற ஒவ்வொன்னையும் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஒரு அவேர்னஸோடவே இருக்கணும். எஸ் மேடம். சாமி, ஏதோ சொல்ல வந்தீங்க, ஆனா இப்ப அமைதியா இருக்கீங்க. அம்மனுக்கு அபிஷேகம் நடந்தா எல்லாம் சரியாயிடும்னு நேத்து நீங்க தானே சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அம்மன் கிட்ட உத்தரவு கேட்கணும்னு சொன்னீங்க. சரி, பெரியவங்க சொன்னா பெருமாளே சொன்ன மாதிரி நினைச்சு நாங்களும் ஒத்துக்கிட்டோம். நீங்களும் சோழி உருட்டி பார்த்துட்டு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க, இவங்க அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு பில்டப்பா சொன்னீங்க. நாங்களும் சந்தோஷப்பட்டோம். ஆனா அப்புறம் என்ன நினைச்சீங்களோ தெரியல, ஆனான்னு சொல்லி திடீர்னு ஒரு இக்கண்ணா வைக்கிறீங்க. நாங்களே பதறி போயிருக்கோங்க. இப்படி எதுவுமே சொல்லாம நீங்க சும்மா இருந்தா நாங்க என்ன நினைக்கிறது? இப்ப அபிஷேகம் பண்றதா வேணாமா? சாமி, மாறி மாறி தினுசா எதையாவது சொன்னா குழப்பம் தானே சாமி மிஞ்சம். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சாமி. எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்க. தடைகளையும் கெட்ட சகுனங்களையும் விளக்கி அம்மனோட திருமேனிக்கு அபிஷேகம் நடக்க நீங்க தான் ஏற்பாடு பண்ணணுங்க ஐயா. என்ன சாமி, எதுவுமே பேசாம இருக்கீங்க? நாங்க சொல்றது உங்களுக்கு புரியலையா? இல்ல எங்க மனசு உங்களுக்கு தெரியலையா? இங்க ஏதோ தப்பா இருக்கு. இங்க நடக்கிறது எதுவுமே நல்லதா படல. ஆவுடே, உங்களுடைய கொதிப்பும் மக்களுடைய தவிப்பும் எனக்கு புரியாம இல்லை. ஆனா ஐயா, ஆவேசம் வேண்டாம். உங்களை ஒருநிலைப்படுத்தி அம்மனை நினைச்சு நல்லது சொல்லுங்க. இங்க இந்த ஜனங்களோட மனசு தவிப்புல இருக்குல்ல சாமி. உங்களை போல நானும் வழி தெரியாம தான் தவிக்கிறேன். ஏன்னா இங்க அபிஷேகம் பண்ண பெரிய தடை ஒண்ணு வந்திருக்கு. என்ன சாமி, திடீர்னு இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க தானே பரிகாரம் செஞ்சா பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனுமதி கிடைச்சாச்சுன்னு சொன்னீங்க. அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. ஆனா இப்போ திடீர்னு தடை இருக்குன்னு சொல்றீங்க.
இதுல எதை தான் நாங்க நம்புறது? இல்ல எதுக்காக தான் நாங்க நம்பணுங்கிற? ஆமா சொன்ன, இப்பவும் சொல்றேன். இப்ப வரைக்கும் நான் சொன்ன அத்தனையும் என்னோட கற்பனை இல்ல, ஆத்தாவோட வாக்கு. எல்லா திசையிலையும் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களும் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனா சாமி, நீங்க திரும்ப திரும்ப ஆனான்னு சொல்றதுக்கு என்னதான் அர்த்தம்? உடைச்சு சொல்லுங்க. இல்லன்னா நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். இதுக்கப்புறம் அந்த சாமி விட்ட வழி. பிரச்சனையே அதுதான் ஆவுடை. புரியல? உண்மைய சொல்லணும்னா அந்த சாமி தான் வழி விடல. சாமி வழி விடலையா? என்ன எப்படி சொல்றாரு? எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அம்மன் பெரும் சீற்றத்தோட இருக்கா. அதுக்கான மூலத்தை அவ இன்னும் வெளிப்படுத்தல. இங்க ஒருத்த செத்துட்டான், அதனால கோவில் தீட்டாயிருச்சுன்னு நாம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதையும் மறுக்கிறதுக்கு இல்லதான். ஆனா அதையும் தாண்டி ஏதோ ஒண்ணு பெருசா நடந்திருக்கு. அதுக்காக தான் அவ இப்ப நமக்கு அனுமதி தரல. அவ எதையோ பூடகமா சொல்ல நினைக்கிறா. அவ அனுமதி இல்லாம அபிஷேகம் பண்ணலான்னு எப்படி என்னால சொல்ல முடியும்? அதான் எனக்கு தடுமாற்றம். அம்மனே உத்தரவு கொடுக்கலையா? நந்தினி மேடம். ஹலோ அசோக், இப்போ எங்க இருக்கீங்க? மேடம், சேம்பருக்கு போயிட்டு இருக்கேன் மேடம். எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். சொல்லுங்க மேடம், என்ன தெரியணும்? இன்னைக்கு உங்க ஜமீன் கோயில்ல ஏதாவது விசேஷமா? ஆமா மேடம், பாஸ்கரை புலி அடிச்சு அதனால கௌரி அம்மன் சிலை மேல அவன் ரத்தம் பட்டுச்சு இல்லையா, அதனால தபதியை வர வச்சு அம்மன் சிலைக்கு அபிஷேகம் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வேணா கும்பாபிஷேகம் பண்ணிக்கலான்னு நம்பூதிரி சொல்லிட்டாராம். அதுக்காக வீட்டில் இருக்கிற எல்லாரும் அங்க போயிருக்காங்க. துர்காவும் அங்க போயிருக்காளா? இல்ல மேடம், அவ வீட்டில தான் இருக்கா. ஆமா, என்ன திடீர்னு கோவிலை பத்தி விசாரிக்கிறீங்க? மறுபடியும் அந்த லேடி கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு. அப்படியா? என்னவா? மேடம், இன்னைக்கு கோவில்ல அபிஷேகம் நடக்க போகுது. அங்க நீங்க சந்தேகப்படுற துர்காவும் வரல. அங்க உங்களுக்கு என்ன க்ளூ கிடைக்கும்னு தெரியலையே மேடம். எனக்கும் தெரியல அசோக். எதை தின்னா பித்தம் தீருங்கிற மாதிரி இருக்கு. அதனால ஒரு குருட்டு நம்பிக்கையோட தான் நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா அந்த லேடி சொன்ன எல்லாமே சொன்னபடி நடக்குது. அதனால அவ சொல்றத நம்ம ஒதுக்கிடவும் முடியல. ஓகே மேடம், போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் மேடம், கோவில்ல இறந்து போன பாஸ்கர் விஷயத்துல வேற ஏதாவது க்ளூ கிடைச்சதா? இல்ல அசோக், ஜீப்ல இருந்து ஹேண்ட் கஃபை ரிலீஸ் பண்ணி அவனை தூக்கிட்டு போனது யாரு? கோயிலுக்கு எப்படி புலி வந்தது? அவனை என்கிட்ட இருந்து கடத்திட்டு எங்க போனாங்க? இது எதுக்குமே எனக்கு பதில் கிடைக்கவே இல்லை. இந்த கேஸ்ல மட்டும் இல்ல, சேகர், பாலு, அப்புறம் ரொம்ப நாளா இன்வெஸ்டிகேட் பண்ற கௌரியோட அம்மா அப்பா மர்டர் கேஸ், இப்படி எதுலயும் ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அசோக் மேடம், ஒரு தடவை கௌரியோட அப்பா அம்மாவை பத்தி
உங்க பெரியப்பா கிட்ட விசாரிக்க சொன்னேனே, விசாரிச்சீங்களா? ஐயோ சாரி மேடம். பெரியப்பா கிட்ட விசாரிச்சேன், ஆனா அதை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண மறந்து போயிட்டேன். அப்படியா? பேசுனீங்களா? அவர் என்ன சொன்னாரு? அவங்கள பத்தி நல்ல விதமா தான் சொன்னாரு. மத்தபடி அவர்கிட்ட இருந்து வேற எதையும் தெரிஞ்சுக்க முடியல. இப்படிதான் நம்ம எதிர்பார்க்கிற தகவல் நமக்கு கிடைக்கிறதே இல்ல. இட்ஸ் ஓகே அசோக், டோன்ட் வரி. எல்லா கேஸ்லயும் பெட்டர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கோயிலுக்கு போறது கூட அங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமாங்கிற நம்பிக்கையில தான் போயிட்டு இருக்கேன். ஓகே மேடம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அசோக். கோயிலுக்கு போய் ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதுன்னா உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். ஓகே மேடம். காலை கட் பண்ணிருங்க.